So good morning dear students. Today we are going to see about the Unit 1's supplementary reader Owlie. ஸோ Owlie அப்படிங்கிறது எதை பற்றின ஸ்டோரி அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு ஸ்டோரியோட ப்ளாட் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு குட்டி ஆந்தை பற்றின கதை தான் இந்த ஸ்டோரி. ஸோ ஆந்தை அப்படின்னும் போது நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? நைட்டெல்லாம் தூங்காது, நைட்டு தான் கண் முழிச்சிருக்கும், பகலில் தூங்கிக்கிட்டே இருக்கும், ரேட் சாப்பிடும், மீட் சாப்பிடும் அப்படின்னு தெரியும். ஸோ வேறு பார்த்தோம் அப்படின்னா வேறு என்ன அப்படின்னா ஆந்தை மரத்தில் இந்த பொந்தில் தான் வாழக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆந்தை ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷனில் ஒரு வீட்டுக்கு விழுந்துடுது. குட்டி ஆந்தை குட்டி விழுந்துடு. ஸோ அந்த வீட்டில் இருக்கிறவங்க அதை எப்படி ட்ரீட் பண்ணாங்க, அதை வளர்த்தாங்களா, என்ன செஞ்சாங்க, அதை யார் வளர்த்தாங்க அப்படிங்கிறத இந்த ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ Owlie அப்படிங்கிற இந்த லெசன் பார்த்திங்கன்னா இதில் மூணு மெயின் கேரக்டர்ஸ் தான் வருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேரக்டர் யாருன்னா Owlie அப்படிங்கிற ஒரு குட்டி Owlie. அதுக்கப்புறம் ரெண்டாவது கேரக்டர் யாருன்னா பாயல், a little girl, அண்ட் மூணாவது கேரக்டர் பாயல்ஸ் மதர், பாயலோட அம்மா. ஸோ 3 பேர் தான் மொத்தமாக இந்த லெசனில் வரப்போகிற கேரக்டர்ஸ். ஸோ பாயலும் அவங்க அம்மாவும் ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட், ப்ராட் மைண்டட். அவங்க என்ன அப்படின்னா தெருவில் ஒரு நாய்க்குட்டியோ பூனைக்குட்டியோ அடிபட்டு கிடந்தால் கூட அதை தன்னோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிற ஒரு மனசு படைச்சவங்க. ஸோ அவங்க வீட்டில் எல்லா வகையான உயிரினங்களுமே இருந்ததான். ஆடு, மாடு, கோழி, நிறைய நாய்க்குட்டிகள், பூனைக்குட்டிகள், பேர்ட்ஸ், லவ் பேர்ட்ஸு, பேரட், டக்கு, இது எல்லாமே வச்சு வளர்த்தாங்களாம். எல்லாரையும் ரொம்ப பாசமாக அன்பாக அரவணைச்சி வச்சுருந்தாங்களாம். ஒரு நாள் அவங்க அம்மா என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் ஒரு கேர்டன் காய போட்டிருந்தாங்க. கேர்டன்னு தெரியும்லம்மா, ஸ்க்ரீன்னு சொல்லுவோம்ல, அதுதான். அதை காய போட்டிருந்துருக்காங்க. அதை எடுக்கும்போது அதோட ஒன் ஆஃப் த கார்னரில் பார்த்தோம்னா ஒரு குட்டியோண்டு ஆந்தை உட்காந்துருந்துருக்கு. இவங்க அதை என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் மெல்ல எடுத்து, அது எப்படி ஒரு நாய்க்குட்டி கீழே கிடந்ததுன்னா அதை மெதுவாக எடுத்து நம்ம மடியில் வச்சு தடவுவோமோ அதே மாதிரி எடுத்து தடவிருக்காங்க. அது ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக குட்டியோண்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க பொண்ணு கேட்குறாங்க, அம்மா என்னம்மா இதை என்னம்மா செய்யலாம் அப்படின்னதும், இதை யாரும் இங்கே போட்டுட்டு போயிட்டாங்கம்மா, இல்லை இது தவறி இங்கே விழுந்துச்சான்னு தெரியல, நம்ம இதை வளர்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, ஓகேம்மா அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பேர் செலக்ட் பண்ணிவிடுவோமா அப்படின்னு கேட்குது. நம்மளுமே வீட்டுக்கு ஒரு நாய்க்குட்டியோ பூனைக்குட்டியோ வாங்கினா ஃபஸ்ட்டு என்ன செய்வோம், அதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு டிசைட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி பாயை கேட்குறா. அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஓகே நீயே யோசிச்சு சொல்லிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவள் நல்லா யோசிக்கிறா. யோசிச்சுட்டுமா Owlie அப்படின்னு பேர் வைப்போமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவங்க அம்மா ஓகே வச்சிடலாம் அப்படின்றாங்க. அடுத்து என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க, பேர் வைக்கிறது ப்ராப்ளம் கிடையாது, அடுத்து இதுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும் தான் நம்ம யோசிக்கணும், ஏன்னா அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குமே அப்படின்னு அவங்க அம்மா யோசிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா ஜென்ரலாகவே Owl நான்வெஜ் மட்டும்தான் சாப்பிடும், மீட் மட்டும்தான் சாப்பிடும். பட் ஆனால் பாயல் வீட்டில் எல்லாருமே வெஜிடேரியன். ஈவன் அங்கே வளர்க்குற நாய்க்குட்டி முதற்கொண்டு வெஜிடேரியன் ஃபுட்டு தான் கொடுத்து வளர்க்குறாங்க. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, என்ன செய்கிறது, நம்ம இதை வளர்க்கணும்னு டிசைட் பண்ணிட்டோம்னா இதுக்காக நம்ம அதை விட்டு கொடுப்போம். நம்ம நான்வெஜ் சாப்பிட மாட்டோம், நான்வெஜ் இந்த வீட்டை எடுக்க மாட்டோன்றதை விட்டு கொடுத்துட்டு Owlieக்காக இனிமேல் கொஞ்சோண்டு கறி வாங்குவோம், Owlieக்கு ஃபீட் பண்ணுவோம், நான்வெஜ் மட்டும் ஃபீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு பாயல் என்ன பண்ணுறான்னா அவளோட ஃப்ரெண்டுக்கிட்ட கால் பண்ணி அங்கே அவங்க தெருவில் இருக்க மீட் ஷாப்போட மொபைல் நம்பர் வாங்கி கால் பண்ணி எங்கள் வீட்டுக்கு இனிமேல் டெய்லி ஒரு 1/2 kg மீட் கொடுத்துருங்கண்ணா அப்படின்னு சொல்லிடுறேன். அதை எப்படின்னா நல்லா ஃபைன் சாப் பண்ணி கொடுங்கண்ணா, ஃபைன் சாப்பில் நல்லா குட்டி குட்டியாக வெட்டி கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிடுறான். அவங்க வீட்டில் ஜென்ரலாகவே நிறைய பேர்ட்ஸ் வளர்க்குறாங்கன்னு சொன்னேன்றதுனால நிறைய எம்டி கேஜஸ் கிடக்கும். கேஜ் அப்படின்னா கூண்டுன்னு அர்த்தம். நிறைய எம்டி கேஜஸ் கிடக்கும். அதில் ஒன் ஆஃப் த கேஜை நம்ம Owlieக்கு வீடு மாதிரி செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ Owlie சந்தோஷமாக அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. இப்போ ஸோ அந்த Owlieக்கு நல்லா ஒரு குட்டியோண்டு வீடு மாதிரி அதை செட் பண்ணி கொடுத்து எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நவ் த டைம் டு ஃபீட். அதுக்கு இப்போ சாப்பாடு கொடுக்குற நேரம். இப்போ ஒரு நாய்க்குட்டியாக இருக்கட்டும், பூனைக்குட்டியாக இருக்கட்டும், அது ரொம்ப குட்டியோண்டாக இருக்கும்போது என்ன செய்வாங்க, பால் அதோட பவுல் வைக்கும்போது அதுவாக லிக் பண்ணி சாப்பிடும். அதையும் விட ரொம்ப குட்டியோண்டு இப்போ தான் பிறந்துச்சு அந்த நாய்க்குட்டிக்கு அப்படின்னா நிறைய நாய் வச்சு வளர்க்குறவங்க வீட்டுக்கு தெரியும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இங்க் ஃபில்லர் இல்லைன்னா ஃபீடிங் பாட்டில் வச்சு நாய்க்கு ஃபீட் பண்ணுவாங்க. கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா Owlie ரொம்ப குட்டியோண்டான ஒரு ஆந்தை.
அது வந்து இப்போ தான் பிறந்திருக்குது. ஸோ அதுக்கு வந்து சாப்பிட தெரியாது. அதோட மதர் தான் அதை ஃபீட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இதை என்ன செய்கிறதுப்பா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட ரைட் ஹேண்டில் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கொஞ்சோண்டு மீட் எடுக்கிறாங்க. ரைட் ஹேண்டில் கொஞ்சமாக மீட் எடுத்து அதை என்ன செய்கிறாங்கன்னா, நல்லா வந்து அதை அப்படியே சாஃப்ட் பண்ணுறாங்க. கையில் போட்டு அதை நல்லா அப்படியே மசித்து ஸ்மாஷ் பண்ணி, ஒரு குட்டி குழந்தைக்கு வந்து எப்படி வந்து இப்போ நம்ம வீட்டிலலாம் குட்டி பாப்பா இருந்துச்சுன்னா பல் முளைக்காத பாப்பாக்கெலாம் பிஸ்கெட்ஸ் ஊட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? தண்ணிக்குள்ளே நினச்சி பிஸ்கெட்ஸ் ஊட்டுவாங்க. ஸோ அதே மாதிரி நல்லா அதை போட்டு ஸ்மாஷ் பண்ணி அது ரொம்ப சாஃப்டானதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அது பக்கத்தில் போய் அதோட அந்த அந்த அழகுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை மெதுவாக பிடிச்சி ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து வச்சு விடுறாங்க. அது வச்சு விட்டு அடுத்த செகண்ட் அது என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கேஜுக்குள்ளே அப்படியே டொம்முன்னு போய் விழுந்து அதோட ரெக்கையை போட்டு ஒரு தடவை நல்லா மேலேயும் கீழே ஏரில் ஃப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துருச்சு. கண்ணை முடிச்சு ஓப்பன் பண்ணவே இல்லை. அதை பார்த்ததும் பாயல் கத்த ஆரம்பிச்சா, ஐயோ அம்மா அதை நீங்கள் கொன்னுட்டீங்களேம்மா, என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு அழுகுறா. உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, நான் என்னம்மா நான் ஒன்றும் பண்ணலையே, அதுக்கு சாப்பாடு தானே கொடுத்தேன், நான் அதை வேறு எதுவுமே நான் செய்யலையே அப்படின்னு சொல்லி அவங்களும் அழுகுறாங்க. 2 பேரும் கொஞ்சம் நேரம் அழுது முடிச்சுட்டு, சரி ஓகே இப்போ வந்து இதை எங்கே புதைக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சடனாக வந்து அவுளி வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, அது மெதுவாக அதோட ஒரு கண்ணை அப்படி ஓப்பன் பண்ணி பார்க்குது. உடனே பாயல் சொல்கிறா, அம்மா அதை சாகலைம்மா, அங்கே பாருங்கம்மா, அது கண்ணை திறக்குதுமா அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழித்து இன்னொரு கண்ணையும் மெதுவாக திறந்துட்டு என்ன பண்ணுதுன்னா, அந்த கேஜ்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேர்ட்ஸ் வளர்க்குறவங்க வீட்டில் அந்த அந்த கூண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி மாதிரி போட்டிருப்பாங்க, அதில் ஏறி அது நிற்கும். அதே மாதிரி இது ஓடி போய் ஏறி நிற்கிது. அப்போ தான் பாயல் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா. என்ன அப்படின்னா, அவுள் வந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக ஆப்போசிட்டில் யாராவது தனக்கு வந்து கஷ்டம் கொடுக்க வர்றவங்கள்ட்டையோ இல்லை தனக்கு வந்து ஆபத்து வருது அப்படின்னா தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன செய்யுமாம், இந்த மாதிரி கீழே விழுந்து கண் 2 இறுக்கி மூடிக்கிறோம். விஷ்மி செத்தது மாதிரி நடிச்சிச்சு அப்படின்னா வர்ற ஆபத்துலேருந்து தானே காப்பாற்றிக்கிறோம், தன்னை ப்ரெட்டன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ட்ரிக் இது அப்படிங்கிறது அப்போ தான் பாயல் வந்து ரியலைஸ் பண்ணுறா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆக அவுளி வந்து புரிஞ்சுக்கிச்சு, ஓகே இவங்க வந்து நமக்கு வந்து கெட்டது பண்ணலை, நமக்கு சாப்பாடு தான் கொடுக்குறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அந்த லஞ்ச் டைமோ இல்லை டின்னர் டைமோ அந்த பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குற டைம் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக அதுவே பக்கத்தில் போய் உட்காந்து அது வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. சமத்தாக சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. எந்தவித பிரச்சனையுமே அது பண்ணவே இல்லை. ஸோ கொஞ்ச நாள் கழித்து பார்த்தோம் அப்படின்னா, அவுளி வந்து நல்லா அவங்களோட பழக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவங்க வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து எங்கேனாலும் சுற்றுறதுக்கு வந்து அவங்க வீட்டில் வந்து அதுக்கு பர்மிஷன் அந்த பாயலோட அம்மா கொடுத்துட்டாங்க. எப்போ பார்த்தாலும் இங்கிட்டும் அங்கிட்டும் சுற்றிக்கிட்டே தெரியும் அது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பார்த்தோம் அப்படின்னா, சடனாக பார்த்தோம் அப்படின்னா அந்த அவுளி வந்து அவுளி காணாமல் போயிடுச்சு. என்னடா காணாமல் போயிடுச்சு? ஏன்னா அவுளியை வந்து ஒரு ரூமில் தான் வச்சுருப்பாங்க, ஒரு ரூமில் ஒரு கேஜ்குள்ளே வச்சுருப்பாங்க. அவங்க வந்து சரி ரூம்குள்ளே தானே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கேஜ் எப்போவுமே ஓப்பனில் தான் இருக்குமா. ஸோ அப்படி ஓப்பனில் இருக்கும்போது அது என்ன ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அது எங்கேயோ பறந்து போயிடுச்சு. ஸோ அது பறந்து போயிடுச்சு அப்படின்றத வந்து யாரால் தாங்கவே முடியல, பாயலால் தாங்கவே முடியல. அது எப்படி இவ்வளோ நாள் நம்ம ஆசையாக வளர்த்தோமே அப்படின்னு சொல்லி அவ்வளோ தேடுறாத அது காணோம். அவ்வளோ வீட்டில் எல்லா மூலையிலையும் தேடுறாங்க. அப்போ தான் அவன் நோட்டீஸ் பண்ணுறா, என்னென்னா அவங்க வீட்டு கார்டன் விண்டோ வந்து ஓப்பனில் இருந்துருக்கு. போச்சு, கார்டன் விண்டோ ஓப்பனில் இருக்கே அப்படின்னு சொல்லி அழுகிறா. அவங்க அம்மாட்ட உட்காந்து அழுகிறா, யார் வந்து இந்த விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சது, எதுக்கு ஓப்பன் பண்ணிங்க, அதனால தான் அது போயிடுச்சு, அது என்னை விட்டு போயிடுச்சு, நான் என்ன செய்வேன், என்கிட்ட போய் தேடுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகிறா. உடனே அவங்க அம்மாவும் அவனை முடிஞ்ச அளவு காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க, விடுப்பா அது வந்துடும், எப்படினாலும் நம்மக்கிட்ட திரும்பி வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேம் சொல்லியிருந்தேன்ல, அதுக்கு வந்து தனியாக ஒரு ரூம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு. அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற ரூம் எல்லாமே வந்து ரொம்ப வெளிச்சமாக இருக்கும். நான் உங்களுக்கு பிகினிங்லேயே சொல்லியிருந்தேன், அவுள் வந்து டே டைம் ஃபுல்லாக வந்து தூங்கும், நைட் டைம் தான் முழிச்சிருக்கக்கூடிய ஒரு க்ரீச்சர் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த லைப்ரரிக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ லைப்ரரிக்கு ஷிஃப்ட் பண்ணினதுக்கப்புறம் அந்த வீட்டில் ஒரு ரூல் போட்டாங்க. என்ன அப்படின்னா, எக்காரணத்தை கொண்டும் அந்த லைப்ரரி ரூமை டே டைமில் திறக்கவே கூடாது. விச் மீன் அப்போ தானே வந்துட்டு அந்த ரூமுக்கு வந்து சன் லைட் படாது. ஸோ அது இருட்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும் அப்படின்றதுனால டே டைமில் வந்து அந்த டோர் வந்து ஓப்பன் பண்ணவே கூடாது. அட் தட் சேம் டைம் வந்து பாயல் வந்து என்ன செய்வாங்கன்னா, அந்த ரூம்குள்ளே வந்து அந்த அவுளோட கேஜை மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுருவாங்க. நைட் டைமில் கேஜை ஓப்பன் பண்ணி அந்த மின்ஸ் மீட்டுன்னு சொல்லுவாங்க. மின்ஸ் மீட்னு அதை நல்லா வந்து ஸ்குவாஷ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி சொன்னேன்னா, அந்த ஸ்மாஷ்டான மீட்டை வந்து என்ன செய்வாங்கன்னா, அந்த அவுளோட கேஜுக்கு மேலே வச்சுருவாங்க. ஏன்னா நைட் டைமில் தான் அவுளுக்கு என்ன தெரியும், கண் நல்லா தெரியும். ஸோ அப்போ வந்து எதுக்காகனா, அப்போ தான் வந்து அவுளி வந்து அதுவே அதோட ஃபுட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணி சாப்பிடும், அந்த பழக்கத்துக்கு அது வரணுன்றதுக்காக அந்த மாதிரி செய்வாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல்
பாயல்கோட ஒரு பெரிய ஹேபிட் என்னென்னா, ஒரு பெரிய சேஞ்ச் என்னென்னா, அவுளி வீட்டுக்கு வந்ததுலேருந்து டெய்லி காலையில் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ரூம்குள்ளே, லைப்ரரி ரூம்குள்ளே வந்து அவுளியை பார்த்துட்டு ஹலோ அவுளி, குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவாங்களாம். பட் அந்த டைம் வந்து அவுளி தூங்கிக்கிட்டு இருக்கும். ஏன்னா அந்த டே டைம்ன்றது அதோட தூங்குற டைம். ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் தான் அவள் ஸ்கூலுக்கு போவாளாம். அதே மாதிரி ஸ்கூல் விட்டு வந்ததுமே என்ன பண்ணுவாளாம், டேரெக்டாக ஃபஸ்ட்டு அவுளிகிட்ட தான் போய் நிற்பாளாம். இது வந்து யூஸ்வலான ஒரு விஷயமா அந்த வீட்டில் இருந்தது. அவுளியும் கொஞ்சம் பெருசாகிடுச்சு, அதாவது ரொம்ப பெருசு, கொஞ்சோண்டு பெருசாகிடுச்சு. ஒரு நாள் வந்து பாயல் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு ரிட்டன் வரும்போது பார்த்தா அந்த கேஜ் வந்து எம்டியாக கிடக்கும். அப்போ தான் வந்து அவுளி என்ன பண்ணுறான், ஐயோ அம்மா அவுளியை காணாமேன்னு சொல்லி கத்தி அவங்க அம்மா கிட்டே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து என்ன பண்ணுறா அப்படின்னா, அவளால் வந்துட்டு அதை மறக்கவே முடியல. எப்படி வந்து அது நம்மளை விட்டு போயிடுச்சு, அது எப்படி போச்சு, யார் டோரை வந்து அந்த கார்டன் டோரை ஓப்பன் பண்ணி வச்சு வேணும்னே செய்யலை, பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக யாரோ ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்களுமே என்ன நினச்சாங்கன்னா, அவுளி வந்து பறந்து போகணும்னு தான் நினச்சாங்க. ஆனால் அது இப்போ இல்லை, இன்னும் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் அவங்களே வந்து அதை பறக்க விட்டுருன்னு தான் நினச்சாங்க. பட் ஆனால் வந்து அவுளி ரொம்ப குட்டியான ஒரு க்ரீச்சர், ஏம்மா அதை வெளியில் விட்டீங்க அப்படின்னு சொல்லி பாயல் வந்து அவங்க அம்மா கிட்டே சண்டை போட்டுகிட்டே அழுதுகிட்டே உட்காந்துருக்கான். அவங்க அம்மாவும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க கன்சோல் பண்ண, பட் பாயல் வந்து எதையுமே கேட்கவே இல்லை. ஓகேன்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா எந்திரிச்சு கிச்சனுக்குள்ளே போயிட்டாங்க. அவங்களோட ஆஃப்டர்நூன் ஒர்க் பார்க்குறக்காக கிச்சனுக்குள்ளே போயிட்டாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து வந்து அவங்க அம்மா பார்க்குறாங்க. அப்பவும் பாயல் என்ன பண்ணியிருக்கா, ஷீ இஸ் மௌனிங்னா என்னது, தேம்பி அழுதுகிட்டு இருக்கா. இந்த அவுளி வந்து நம்மளை விட்டுட்டு போயிடுச்சேன்னு தேம்பி அந்த எம்டியான கூண்டை பார்த்து அழுதுகிட்டே இருக்கான். அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, பாயல் நீ வந்துட்டு குட் கேர்ளில் நீ வந்து என்ன பண்ணு, உன்னோட மைண்டை டைவெர்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது புக் எடுத்து ரீட் பண்ணேன், ஏதாவது உனக்கு பிடிச்ச புக்கு படிக்கும்போது நீ இதை மறந்துடுவ அப்படிங்கிறாங்க. பாயல் என்ன யோசிக்கிறா, ஓகே நான் வந்து ஓகேம்மா நான் போய் ஏதாவது நல்ல புக்காக எடுத்து ரீட் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய் அந்த புக் ஷெல்ஃபில் வந்து மேலே போய் பார்த்தோன்னே இந்த அவுளி என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த புக்ஸுகளுக்குள்ளே போய் படுத்து கிடக்குது. அதாவது ஒரு புக்குக்கு மேலே அது அந்த கார்னரில், அப்போ புக்கு வைக்கிற ரேக் பார்த்துருக்கேன்ல, வீட்டில் ஷெல்ஃபில் புக்கு வச்சுருந்தோம்னா அந்த கார்னர், அந்த மூலையில் பார்த்தோம்னா இருட்டாக இருக்கும்ல. ஸோ அந்த கார்டன் டோரை யாரோ அன்ஃபார்ச்சுனேட்டாக ஓப்பன் பண்ணது, இது வெளிச்சம் படுதுன்னு சொல்லி என்ன பண்ணிடுச்சு, அந்த இருட்டான புக் ஷெல்ஃபுக்குள்ளே போய் படுத்துக்குச்சு. இதை பார்த்ததும் உடனே பாயல் என்ன பண்ணுறா, கத்துறா, அம்மா ஷீ இஸ் பேக்மா அப்படின்னு சொல்கிறா. உடனே அம்மா ஓடி வந்து பார்க்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, டோன்ட் யூ எவர் கிவ் மீ எ ஃப்ரைட் லைக் தென் அகெயின், திருப்பி என்னை இந்த மாதிரி பயமுறுத்துனா பார்த்துக்கோ அப்படின்னு யாரை சத்தம் போடுறா, பாயல் வந்து அவுளியே சத்தம் போடுது. உடனே அவுளியை வந்து பாயல் தான் தூக்குறாங்கன்னு தெரிஞ்சதுமே சந்தோஷமாக என்ன பண்ணுதுன்னா அவளோட ஷோல்டரில் வந்து உட்காந்துக்குச்சு அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த ஸ்டோரி வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் இந்த ஸ்டோரியை ரீட் பண்ணி காட்ட போகிறேன் உங்களுக்கு. ஏன்னா நான் ஸ்டோரியை ரீட் பண்ணால் மட்டும்தானே உங்களுக்கு தெரியும். இவ்வளோ நேரம் ஸ்டோரியோட பிளாட் சொல்லிவிட்டு இப்போ ஸ்டோரியோட ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா உனக்கு ஈஸியாக இன்னும் கொஞ்சம் மெமரி ஆகிடும். ஓகேவா? ஸோ பேஜ் நம்பர் 103 ரீட் பண்ணுறேன், கவனிச்சுக்கோ. Owlie, supplementary reader, Owlie. Mom, Poyal yelled in panic. Panicன்னு என்னது, பதட்டத்தோடு கூப்பிடுறது. Owlie is gone. Owlie வந்து போயிட்டா. Where would she have gone, Poyal? Her mother said crossly. She was right there, sleeping in her cage a little while ago. அப்போ அவங்க அம்மா என்ன சொல்கிறான்னா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட நான் பார்த்தேன், அவள் இங்கே தான் இருந்தா, தூங்கிக்கிட்டு இருப்பா அவளோட கூண்டுக்குள்ளே, நீ போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. But she is not there now. And mom, the door to the garden is open. The god, Poyal's mother running into the room. Sure enough, there was no sign of Owlie. அந்த டோர் ஓப்பன் ஆயிருக்குன்னு சொன்னதுமே அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்களாம், வேகமாக ஓடி வந்து ரூம்குள்ளே பார்க்குறாங்களா, அங்கே வந்து அவுளி இருக்கிறதுக்கான எந்த தடயமும் இல்லை. there is no sign அப்படின்னு எந்த தடயமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் வாஸ் ஆன் ஆல் டூயிங் இன் அ ஹவுஸ் யூ ஆஸ்க். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஒரு வீட்டுக்குள்ளே வந்து ஆந்தை என்ன பண்ணுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வெல், பாயல்ஸ் ஹவுஸ் வாஸ் home to all kinds of creatures, mainly abandoned animals. ஸோ abandoned என்னன்னு சொன்னேன், யாருமே இல்லாமல் ரோட்டில் கிடக்கிற அனிமல்ஸுக்குன்னு சொன்னேன். People brought lost dogs, injured cats and baby birds that had fallen out of their cages to Poyal's mother. ஸோ வந்து என்ன பண்ணுறாங்க, அடிபட்ட நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, அதுக்கப்புறம் வளர்க்க முடியாதுன்னு சொல்கிற பேர்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து பாயலோட அம்மா கிட்ட கொடுத்துடுவாங்களாம். It wasn't that they had a large farm or even a large house. ஸோ அவங்க வீடும் நல்லா பெருசாக இருக்கும். It's just that everyone knew that Poyal's mom had a big heart. But even in a household used to such unexpected visitors, Owlie's advent had been memorable. She had just turned up one day carrying a curtain.
ஸோ ஐ திங்க் வந்து நான் உனக்கு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் உனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டுன்றதுனால இந்த லைன்ஸ் ரீட் பண்ணாலே உனக்கு புரியும். ஸோ நெக்ஸ்ட் பேராகிராஃப்லேருந்து நான் உனக்கு தமிழில் சொல்ல மாட்டேன், நல்லா கவனிச்சுக்கோ. When Poyal's mother opened the curtain, there was the smallest of owlets sitting in one corner, a small ball of brown and grey. So this is a description of Owlie. Poyal's mother picked her up gently and placed her in her lap, talking to her just as she would to the dogs. She had never handled owls before, so she was very careful not to get picked. When the owl got used to her and seemed relaxed enough, Poyal's mother placed her inside a cage. There were always empty cages in Poyal's house, just in case a bird dropped in. The baby owl climbed on the rod and settled herself. So already I explained about the cage. Centerல வந்து ஒரு rod இருக்கும் அப்படின்னு. ஸோ அதை பற்றி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. Mom, what shall we call her? asked Poyal, all excited. We chose a name, said her mother, smiling. How about Owlie? asked Poyal. So Owlie it was. The name was settled, but there was a bigger problem. What does one feed on an owl? ஸோ பேர் வச்சாச்சு, அடுத்ததுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கலான்ற ப்ராப்ளம் பற்றி யோசிக்கிறாங்க. Owls are hunters. They eat rats and snakes and frogs. And in Poyal's house, there were all vegetarian, even the dogs. Poyal's mother was totally anti-meat. But now that Owlie had come to stay, she had to get over her dislike for meat. That was another reason why that day was memorable. It was the first day that meat was brought to the house. Poyal got the number from her friend and called the meat shop to ask them to deliver half a kilogram of minced meat to the house. They put the meat before Owlie. So this is the description of how the meat came to the house at the first day. Okay. Of course, Owlie didn't know what to do with it. She was just a baby after all. If the mother owl had been there, she would have softened the meat and shoved it down Owlie's throat. Poyal's mother decided had to be mother owl. She picked up a tiny bit of meat with her right hand and squished it up until it was soft. Then with her left hand, she pressed open Owlie's beak and shoved the food down. In a second, Owlie fell off her perch on the floor of the cage. She lay on her back of the floor of the cage with feet up in the air. Mom, Poyal cried, you have killed her. Poyal's mother was equally aghast. Oh, she said, oh, what have I done? The poor little bird. After Poyal and her mother had finished crying and hugging each other, they started talking bravely about where to bury Owlie. So, bury அப்படினு அந்த இடத்துல புதைக்கிறதுக்கு இடம் தேடுறதுன்னு அர்த்தம், புதைக்கிறதுக்கான இடம். Just then Owlie opened one eye and then the other. She got onto her feet and quietly climbed the perch. Poyal learnt later that falling on her back and pretending to be the dead was Owlie's way of defending herself against danger. Not that Poyal's mother was a danger to Owlie, but the baby owl did not know that then, so that was Owlie's first day at home. In the beginning, Owlie had to be forced to eat that mom's job. But Owlie soon realized that if a hand came towards her, it meant food. Her mouth would open automatically and her beak would snap around what was offered. Only Owlie found it difficult to know when she was being offered food and would try to take a bit out of any hand that came her way. This meant loss of bitten fingers for Poyal and her mother. ஸோ பாயலே அவங்க அம்மாவையும் தவிர வேறு யாரும் அவளுக்கு சாப்பாடு அது ஃபீட் பண்ண விடாது. வேறு எந்த கை வந்தாலும் பிட்டன்னு என்னது அது என்ன செஞ்சிருமா, கடிச்சு வச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. Reading up more about owls and their habits, Poyal discovered that Owlie was a spotted owlet. She had the typical grey brown coat, heavily spotted with white the pale face, yellow eyes and the white neckband which looked like a ribbon, Poyal decided. Soon Poyal took over the job of looking after Owlie. She saw that the cage was cleaned every day. She filled the water bowl. Once Owlie began to eat by herself, Poyal too could feed her. She loved the way Owlie took a piece of raw meat from her hand. During the day, Poyal kept the cage covered. Owls are night birds, so they slept
during the day. At night, when owls are active, Payal took off the cover. They had decided that they would let Owlie fly once she had grown bigger, but that meant that she had learned to fly. To do that, Owlie had to be in a closed room. ஸோ வந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த க்ளோஸ்டு ரூம்க்கு வந்து எதுக்கு இதை ஷிஃப்ட் பண்ணாங்கன்றதுக்கான டிஸ்கிரிப்ஷன் வந்து தான் கொடுத்துருப்பாங்க. After much discussion, Owlie cage was shifted to the library. It was a lovely room with two doors, one which led to the rest of the house and the other that opened into the garden. It was also Paul's favorite room. It had all bookshelves and she spent hours there reading all kinds of books. The bookshelves also had lots of little knickknacks. Her mother loved pretty things and displayed them her along with the books. So there were beautiful pieces of pottery, dolls from wherever they had travelled, and of course wooden and clay animals and birds from all around the world. ஸோ அது அந்த ரூம் வந்து நாட் ஒன்லி லைப்ரரி மட்டும் கிடையாது, அவங்க அம்மாவுக்கு வந்து இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்லலாம் ஓவர் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதனால் அவங்க செய்கிற குட்டி குட்டி ப்ரிட்டியான திங்ஸ், பாட்ஸ், அதுக்கப்புறம் வந்து நிறைய டால்ஸ், அதுக்கப்புறம் எந்த ஊருக்கெல்லாம் போகிறாங்களோ அங்கே அவங்களுக்கு பிடிக்கிற பொருள் அது எல்லாத்தையுமே வாங்கி அந்த ரூமில் அழகாக வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அது அவுலியோட பாயலோட ரொம்ப ஃபேவரேட் ரூம் அது. அந்த ரூம் பார்த்தீங்கன்னா அதில் 2 டோர் இருக்கும். ஒரு டோர் வந்து வீட்டுக்குள்ளே போகிறது, இன்னொரு டோர் வந்து கார்டனுக்கு போகிற மாதிரியான ஒரு பிளேஸில் வந்து அந்த ரூம் வந்து செட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. Once Owlie was moved to the library, strict rules were laid down for everyone in the house. The 2 doors were never to be left open, not at night, not in the day. ஸோ அந்த லெஃப்ட் சைடு இருக்க டோர், அதாவது லெஃப்ட் சைடு இருக்க டோர் கார்டனுக்கு போகிற டோர் எக்காரணத்தை கொண்டு டே டைமில் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு ரூல் போட்டுட்டாங்களாம். Every night, Payal would leave the cage door open and put a plate of minced meat on top of the cage. This was so that when Owlie flew out of her cage, she could also learn to find her food. ஸோ வந்து என்ன சொன்னேன்னா, அது சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, டெய்லி நைட்டு மட்டும் அதோட கேஜை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருவாங்க. அதோட கேஜுக்கு மேலே ஃபுட்டு வச்சுருவாங்க. எதுக்குன்னா அப்போ தான் அது வந்து ஃபைன் பண்ணி ஃபுட்டை சாப்பிட்றதுக்கான பழக்கம் வரும் அப்படின்னு சொல்லி. Initially, Payal would shut the cage door every morning when she popped in to say hello to Owlie before going to school. ஸோ எப்போவுமே என்னென்னா அந்த மார்னிங் டைம்லேருந்து கேஜை மூடி தான் வச்சுருப்பாங்களாம். அப்போ நான் சொல்லியிருந்தேன்னா பாயலுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, டெய்லி காலைல ஸ்கூலுக்கு போகும்போது அவுலியை வந்து பார்த்து குட் மார்னிங் ஹலோ சொல்லிட்டு போவான்னு சொல்லி. ஸோ இப்போ கொஞ்ச நாளாக என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஷி வுட் ஆல்வேஸ் ஃபைண்ட் Owlie on her pet inside the cage, though the cage door was still open. But Payal knew Owlie was flying because she found bits of meat all over the room. After some time, Payal stopped shutting the cage door even during the day. After all, people seldom went into that room all day, and Owlie was always asleep, so that seemed a little point. ஸோ வந்துட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க, டே டைம்லேயும் டோர் ஓப்பன்லேயே இருக்கட்டும், ஏன்னா Owlie வந்து டே டைமில் தூங்க தானே செய்யுது, ஸோ அதனால் அது ஓப்பன்லேயே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி அந்த டோரை வந்து ஓப்பன்லேயே வச்சிடுறாங்களாம். Every day when Payal came back from school, the first thing she did was to peep into the library. Usually she would find Owlie fast asleep on her bed. But today it was different. The cage was empty and there was no sign of Owlie. And the door to the garden was open. Mom, Payal howled. Howled என்னது, கத்துறது. Who left the garden door open? How will we find Owlie now? அப்போ என்ன சொல்கிற, யார் வந்து தோட்டத்துக்கான கதவை திறந்து விட்டது, இப்போ எங்கே போய் இதை தேடுறது? Don't panic, said mom. நீ பதட்டப்படாத, கொஞ்சம் பொறுப்பா அப்படிங்கிறாங்க. She must be somewhere around. They shut the garden door and looked in every corner of the room, behind the doors, on top of the tall bookshelves, in every nook and cranny. No Owlie. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, டக்குன்னு போய் அந்த கார்டன் டோரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்களாம். ஸோ எல்லா இடத்துலையும் தேடி பார்க்கும்போது எங்கேயுமே என்ன இல்லையா, Owlie இல்லை. Tears ran down Payal's cheeks. They had wanted Owlie to fly away, but not so soon. They were still so small. How would she hunt for her food?
அவங்களே என்ன நினச்சாங்க, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவுளி வளர்ந்தது அதை பறக்க விட்டுருவோம் அப்படின்னு தான் நினச்சாங்க. பட் ஆனால் இப்போ கிடையாது. ஏன்னா அவுளி வந்து ஒரு குட்டியூண்டு க்ரீச்சர், அதால் எப்படி வந்து அதோட ஃபுட்டை வந்து தேடி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க அதை வந்து பறக்க விடாமல் வச்சுருந்தாங்க. ஆனால் அதுக்குள்ளே அவுளி வந்து எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாயல் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. வாட் இஃப் அ கைட் ஆர் ஈகிள் ஸ்வூப்ட் டவுன் ஆன் ஹர், அதாவது ஒரு பட்டமோ இல்லை ஒரு ஈகிளோ வந்து அதை கொத்திடுச்சோ தூக்கிட்டு போயிடுச்சோ அப்படின்னு யோசிக்கிறான். ஃபைனலி மாம் செட், வெல் now Owlie has gone. We may as well leave the doors open and air the room. Whipping her tears, Payal threw open the doors to the room. She hoped secretly that Owlie would come if the doors were kept open. ஸோ வந்துட்டு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, ஓகே விடு, அவுளி போயிடுச்சு நம்மளை விட்டுட்டு, இனிமேலாவது இந்த ரூம் டோர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கட்டும், ஓப்பன்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அவளோட கண்ணீரை தொடச்சிட்டு எழுந்திரிச்சு போயிட்டாங்க. ஆனால் பாயலுக்கு ஒரு என்ன தாட் அப்படின்னா, ஓப்பனில் இருந்துச்சுன்னா எப்படினாலும் அவுளி திருப்பி வந்துடுமே நம்மகிட்ட அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கான். Mom left the room to go to her afternoon errands. When she came back a couple of hours later, Payal was sitting gazing mournfully at Owlie's cage. Why don't you find yourself a good book to read? Mom asked it. அப்போ அம்மா போயிட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வந்து பார்க்குறாங்க. அப்போவும் பாயல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, அந்த எம்டியான கூண்டை பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கான். அப்போ வந்து அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, நீ ஒரு நல்ல புக் எடுத்து படி, நான் சொன்னேன்னா அந்த ஒரு நல்ல புக் எடுத்து படிமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. She knew that reading a book was the only way Payal would cheer up. When Payal was sad, she always read. Okay, shied Payal and started looking for a book she had not read. She noticed a curio on a shelf that she had never noticed it before. Hello, where did this one come from? She wondered. Where did her mother get the owl from? She was about to pick it up when the curio opened one eye. It was Owlie pretending to be a curio. Mom, bawled Payal. She's back. Don't you ever give me a fright like that again. She scolded the owl and she put her back in her cage. Payal swore later that Owlie winked back at her. She probably did. ஸோ அந்த லாஸ்ட் வந்து அந்த அவுளி வந்து எப்படி அந்த வீட்டுக்குள்ளே வந்துச்சு, மறுபடியும் எப்படி அந்த வீட்டுக்குள்ளே இருந்தது அப்படிங்கிறத இந்த ஸ்டோரியில் சொல்லி முடிச்சிருக்காங்கம்மா. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்கம்மா.